தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் 3D சுவிட்சுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சோலார் பேனலில் வந்து நார்மலாக வந்து என்ன ஃபோட்டோ டயோடு தான் இருக்கும். ஃபோட்டோ டயோடு என்ன பண்ணுவோம், எனக்கு லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர். ஏன்னா இந்த சோலார் பேனல் வந்து என்ன பண்ண முடியாது, சன்லைட்டை வச்சு உங்களுக்கு வேரியேஷன் பண்ணி காமிக்க முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு பொட்டன்ஷியல் மீட்டரும் ஒரு நார்மல் 1K ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் நான் வேரி பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க சோலார் பேனலோட வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். அப்போ அதுக்காக தான் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கேன், அவுட்புட் எடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து பொட்டன்ஷியல் மீட்டர் இந்த சென்டர்லேருந்து எடுக்கலாம். எடுத்துகிட்டு நான் இங்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் போட்டால் 3 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாக இங்கேருந்து நான் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இதுக்கான கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூடு PIC.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து A = 0, B = 0 அப்படி என்ன பண்ணியிருக்கேன், ADCக்கான வேல்யூஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா RS, RW, EN அப்படி என்ன பண்ணியிருக்கேன் 3 LCDக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகே, LCD கமாண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பிரிண்ட் பண்ணு, LCD கிளியர் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் கமாண்ட் ஃபங்க்ஷனு. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா LCDக்கான கோடிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை வந்து வாட்ச் பண்ணிக்கேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோவில் லென்த்து தான் அதிகமாகும். அதில் என்ன பண்ணுறது, இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ LCD நீட்டுங்கிறது நம்ம 4 bit LCD யூஸ் பண்ண போகிறோம். LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக ரிசீவ் பண்ணி ஒரு 1 by 1 பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் LCD டேட்டாங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ADCON 0 மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ADCON 0, ADCON 1 இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அனலாக் கம்பைலர் ஆன் பண்ணிட்டு நான் A0 பின்னை மட்டும் அனலாகாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து D போட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நார்மலாக வந்து 0x00 அப்படின்னா நான் வந்து LCD வந்து எப்போ ஹை பண்ணணும் லோ பண்ணணும் நான் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். LCDயை இனிட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 12 volt சோலார் பேனல். அப்போ 12 volt சோலார் பேனல் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது வந்து என்ன பண்ணிருக்கேன், ஃபார் லூப் வச்சு 1 by 1 டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணிருப்பேன், இந்த கோடிங்கில் வந்து நான் கன்வர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, எனக்கு வந்து என்ன ஆகணும் 12 volt மட்டும் வரணும் அப்படின்னு. அப்போ 1023 டிவைடட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 12 போட்டிங்க அப்படின்னா நான் 85 வரும். அப்போ 85 நீங்கள் வந்து 1023 டிவைடட் 85 போட்டிங்கன்னா 12 volt வரும். அப்போ 12 voltக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா அது வந்து 85 நான் போட்டிருக்கேன். ஓகே, அந்த ADCக்கான கோடிங்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா 2 digit மட்டும் தான் பிரிண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து 12 volt தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ அதனால் 2 digit மட்டும் பிரிண்ட் பண்ணாவே போதும். அப்போ அதுக்காக தான் BC 2 வேல்யூ மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். ஓகே, கோடிங் வந்து கம்பைல் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு, பில்டு சஜஸ்ட் பண்ணி நமக்கு வந்துருச்சு. ஓகே, இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா சோலார் பேனல் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ப்ரோட்டேஸ் லைப்ரரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 12 volt சோலார் பேனல் இன்டர்ஃபேஸ் PIC16F877A வரும். வந்துட்டு எங்கன்னா இனிஷியலாக 0 voltல இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பொட்டன்ஷியல் மீட்டர் எங்கேயும் இருக்குது 0 voltல இருக்குது. இப்போ நான் அதை வேரி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 0 to 12 volt வந்து வேரி ஆகும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து சோலார் பேனல் வந்து வேல்யூ வேரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் சோலார் பேனல் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு அவுட்புட்டை காமிச்சிட்டு உங்களுக்கு நான் வேரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி பண்ண 12 volt வந்துருச்சா. இப்போ அதுவே நான் வந்து 9 volt சோலார் பேனலாக மாற்றணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து 9 volt நான் போட்டுக்கலாம். பட் என்னன்னா அங்கே வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக கன்வர்ஷன் பண்ணால் மட்டும் தான் 9 volt வரும். இல்லை அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் என்ன ஆகும், அதிகமாக தான் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 12 volt சோலார் பேனல் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் 11 volt இல்லைனா அதுக்கு மேலே தான் வருமே தவிர அது கம்மியாக வராது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். PIC16F877A அப்படின்னு வந்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லூப்புக்குள்ளே போயிடுச்சு. இப்போ சோலார் பேனல் வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது 10 volt வருது. அப்போ 9 voltோட 1 volt வந்து அதிகமாக தான் வருது. அப்போ நம்மளுடைய கோடிங் என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.